இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருங்கள், அண்ணா திமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அண்ணா திமுக வென்று, அண்ணா திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன், 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி நிறைவேற்றிக்கங்களா? ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுத்தாங்களா? அதைவிட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அடுக்க முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? அண்ணா திமுக ஆட்சியில் 7 சட்டக்கல்லூரி, நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் 125 கோடியில பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி, நம்முடைய சங்ககிரி சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலை பிரம்மாண்டமா கட்டி கொடுத்திருக்கிறோம். அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 10 ஆண்டுகள் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம். நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிப்பதற்காக அதிகமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.